ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு கஞ்சி பார்க்கலாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த்தியான கஞ்சிகள் போட்டிருக்கோம். உளுந்த கஞ்சி போட்டிருக்கோம், அதே போல் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். இன்னும் நிறைய பேர் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கஞ்சி கேட்டிருக்காங்க. நிச்சயமாக கண்டிப்பாக நம்ம சேனலில் வருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறை மாத கர்ப்பிணிகள் சாப்பிட வேண்டிய ஒரு கஞ்சி பார்க்கலாங்க. கர்ப்பிணிகளுக்கு சிறந்த கஞ்சி போடுங்கன்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டாங்க. அவங்களுக்காக தான் போடுறேன். இன்றைக்கி நம்ம வெந்தய கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் பொன்னி ரைஸ் எடுத்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அரிசியை அப்படியே வேக வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா 1-2 உடச்சிட்டு தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் குழைவாக கிடைக்கும். ரொம்ப போட்டு அரைச்சிடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு அரைக்கணும். நல்லா மிக்சியில் கிரில் மோடில் போட்டு ஒரு 2 வாட்டி சுற்றினீங்கன்னா இந்த அளவுக்கு 1-2 உடஞ்சிக்கும். ரொம்ப அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா பவுடராக போயிடும். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1-2 போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசியை சேருங்க. இது ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு. இதை விட அதிகமாக வேணும்னு டபுள் பண்ணிக்கோங்க. வெந்தயம் இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும். வெந்தயம் கூடவே ஒரு 10 பல் பூண்டு உரிச்சு போடுங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால் அதை எடுத்துரும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா குழைவாக தான் வேக வைக்கணும், அதனால் நிறைய ஊற்று. இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு இப்போவே போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5-6 விசில் வச்சுட்டு தம்மில் வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா வெந்தயம் பாருங்கள் நல்லா மலர்ந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கணுங்க. அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க லைட்டாக. அவ்வளோதாங்க, இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே தான் சாப்பிடணும். இதை செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நிறை மாத கர்ப்பிணிகள் பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீர் போகும். கை காலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நீர் கோர்த்து ரொம்ப சுரந்து இருக்கும். அதெல்லாம் இது ரிமூவ் பண்ணிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடம்பு சூட்டை இது தணிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.